நம்ம ஒரு 13 வகை தீவனம் வச்சிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது மக்காச்சோள நேப்பியருங்க. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 5G இப்போ கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. ஒரு குத்து வந்து 16 கிலோன்னு சொல்லிருக்காங்க. இது கொஞ்சம் சோளம் பெருசா இருக்கு பாருங்க சாப்பிட்டா. இது பார்த்தீங்கன்னா இது சூப்பர் நேப்பியர். இதுதான் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 200 டன் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இது வேலி மசாலுங்க. இது நல்லா ஆடு மாடு விரும்பி நல்லா பிரியாணி மாதிரி சாப்பிடுங்க. இது பாத்தீங்கன்னா கோஃபைங்க. இது நம்ம நாட்டு ரகம். பாத்தீங்கன்னா இது பேர் கிளர் அடிச்சாங்க. தமிழ்ல சொல்றது சீமாகத்தி. கண்டிப்பா 100 கிராம் வெயிட் ஏறுதுங்க. நம்ம ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். பாத்தீங்கன்னா இது மல்பெரிங்க. ஒரு ஏக்கருக்கு 8000 கன்று நடலாம். இது பாத்தீங்கன்னா இது ரெட் நேப்பியருங்க. ஆடு மாடு விரும்பி சாப்பிடும். ஃபேட் கொஞ்சம் கூடி வரும். குட்டை நேப்பியர் இதுல வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து 25% இருக்கு. இதுக்கு பேர் ஸ்வீட் கர்னின்னு சொல்லுவாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா கோஎஸ் 29ங்க. பாத்தீங்கன்னா இது ரோடு கிராஸ். இப்போ அந்த ஜிஞ்சுவாவுக்கு ரோடு கிராஸுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இதுல பூ வரும். ரோடு கிராஸ் இது ஜிஞ்சுவால பூ வராது. பாத்தீங்கன்னா இது ஜிஞ்சுவா கிராஸ். இது பாதியில அறுத்தாங்க. தாய்வான் நேப்பியருங்க. சூப்பர் நேப்பியர். அதாவது தாய்வான் சூப்பர் நேப்பியர் வேற, தாய்வான் நேப்பியர் வேற. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஆனால் ஏற்கனவே ஜிஞ்சுவா கிராஸை பற்றி தெளிவாக ஒரு காணொலியில் பேசியிருந்தீங்க. இப்போ மாடுகளுக்கும் தேவையான பசுந்தீவனம் வந்து நிறைய வகைகள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கதா அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தீங்க. விதைக்கரணையாவும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இப்போ இந்த பதிவில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம்னா அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. நம்ம என் பேர் கலிங்க. கடலூர் மாவட்டம் எடச்சித்தூர் கிராமம். நம்ம இப்போ பண்ண அமைஞ்சிருக்கிறது எடச்சித்தூர் கிராமத்தில் இருக்கோம். நம்ம ஒரு 13 வகை தீவனம் வச்சுருக்கோங்க. அது சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், குட்டை நேப்பியர், மக்காச்சோள நேப்பியர், தாய்வான் நேப்பியர், ரெட் நேப்பியர், கிளரடிச்சா, அகத்தி, வேலி மசால், சவுண்டல், மக்காச்சோள நேப்பியர், அப்புறம் 5G இந்த அமெரிக்கன் 5G அதுவும் இருக்குங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான பசுந்தீவனம் விதைக்கரணைகளும் விதைகளும், ஏன்னா விதைகள் இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்களும் சொல்லியிருக்கீங்க. எல்லாமே விதைகளும் விற்பனை விதைகளும் இருக்குங்க, கரணையும் இருக்குங்க. கரணை பண்ணி இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல பின்னாடி உங்களுக்கு பின்னாடி பெருசாக இருக்கு இல்லைங்களா? இது என்னென்ன? இது பார்த்தீங்கன்னா இது மக்காச்சோள நேப்பியருங்கண்ணா. இது எவ்வளோ ஹைட்னா? ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஆமாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 12 அடி வளருங்க. இப்போ எத்தனை அடி இருக்குண்ணா? இப்போ இது ஒரு 10 அடி வருங்க. 10 அடி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு உயரமா இருக்கு இல்லைங்களா? மாடுகளுக்கு வந்து எப்படி சாப் கட்டுற விஷயம் போடணும்? இப்போ நம்ம இது விதைக்கரணை கொடுத்துருக்கோம். விதைக்கரணைக்காக இது நம்ம பயன்படுத்துறதால இந்த உயரத்தில் நம்ம விதைக்கரணை ஆடு சாப்பிடாதுங்க. ஆடு மாடு சாப்பிடாது. இன்னும் ஒரு 6 அடி ஒரு 7 அடி இதில் அந்த தண்டு அழுத்தும் போது கல் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பருவத்தில் நம்ம வெட்டி சாப் கட்டர் பண்ணி போட்டால் ஆடு மாடு விரும்பி சாப்பிடுங்க. இது எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இது நம்ம ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாங்க. மக்காச்சோள நேப்பியர் 5 வருஷம் தொடர்ந்து கட் பண்ணலாம். ஆமாம், தொடர்ந்து கட் பண்ணி. இப்போ இது வந்து எவ்வளோண்ணா ஒரு கரணை? இது கரணை இந்த மக்காச்சோள நேப்பியர் மட்டும் 2 ரன் கொடுக்குறோம். மற்ற கரணையெல்லாம் 1 ரன் கொடுக்குறாங்க. ஆனால் இது கரணை சொல்கிறீங்க இல்லைங்களா? இது கரணையோட அளவு எவ்வளோனா எந்த அளவுக்கு நீங்கள் தரீங்க விற்பனை பண்ணும்போது? ஒரு 3 அடி இருக்கும்னா. இது ஒரு கனவு, இது ஒரு கனவு, 2 கனவு இருக்கும்னா. இதுதான் ஒரு கரணை? ஆமாம், இதுதான் கரணை. 2 ரூபா. ஆமாம், 2 ரூபா. சரி. ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய என்ன ரகம்னா? இது பார்த்தீங்கன்னா இது வேலி மசாலுங்க. இதுலேருந்து புரோட்டீன் சதவீதம் வந்து ஒரு 20லேருந்து 18லேருந்து 20% இருக்குது. சரி. இது நல்லா ஆடு மாடு விரும்பி நல்லா பிரியாணி மாதிரி சாப்பிடுங்க. ஒரு ஆடு வந்து உடம்பு சரியில்லைனா கூட அந்த டைமில் சாப்பிடும். இதில் என்னென்னா அந்த தண்டு மொத்தத்தில் இருக்கிறதால அந்த தண்டை மட்டும் வேஸ்டேஜ் பண்ணோம். சாப்பிக்கட்டில் கொடுக்கும்போது எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க. மாடுகளும் சாப்பிடும். மாடு எல்லாமே. மாடு வந்து ஒரு 10 கிலோ நம்ம கொடுத்தோம்னா 3 கிலோ புண்ணாக்கு சதவீதத்துக்கு இது சமம். அந்த அளவுக்கு கடலை புண்ணாக்கு கொடுக்கறதுக்கு சமம் இதில். இப்போ இது வந்து எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்னா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கூட வச்சுக்கலாம்ண்ணா. ஆனால் ஒரு 5 வருஷத்தில் ஓட்டினா ஈல்டு நல்லாயிருக்கும். நம்ம முன்ன கால் சொட்டு நீரில் போட்டால் அது சரி வரல. இடையில பில்லு வந்துருச்சு. அதனால ஒரே ஒப்பராக வரைச்சிட்டோம். இது வந்து எப்படி விதைகளா? ஆமாம், விதை தானே. இது விதை, சவுண்டில் விதை தானே. விதை கொடுத்துட்டு இருக்கீங்களா? நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோண்ணா கிலோ? கிலோ வந்து 700 ரூபாங்க. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ தேவைப்படணும்? இது ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ. அதாவது களிமண்ணா இருந்தால் 8 கிலோ, கொஞ்சம் செம்மண்ணா இருந்தால் ஒரு 5 கிலோ 6 கிலோ. இப்படி அப்படியே தூவி விட்டுலாமா இல்லை நடவு பண்ணணும்? தூவி விட்டா கொஞ்சம் நல்லதுங்க. தூவி விட்டா கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் இதாக இருக்குங்கிறாங்க. பில்லு மற்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து ஊற வச்சு சுட தண்ணியில் நடணும். ஆமாம். என்ன பண்ணணும்னா இந்த ஆனால் இது அப்படி சொல்கிறாங்க. நம்ம முத்தனத்தை கொண்டு அறுத்து போட்டால் எங்கே வேணாலும் கரம்புல எங்கே வேணாலும் வந்துடுது. மற்ற இடத்துல தரமான விதைகள் விதைச்சா முளைக்கும் சொல்றீங்க? ஆமாம், முளைக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இந்த சுடு தண்ணியில் ஊற வச்சு கை பொறுக்கிறனால கொதிக்க வச்சு கை பொறுக்கிற அளவில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் ஊற வச்சு நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக வந்துடும். சரி. இதுவும் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்க? ஆமாம், இது மாதிரி. சரி. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது இந்த என்ன ரகம்? இது பார்த்துட்டுனா கோஃபைங்க. இது நம்ம நாட்டு ரகம். நம்ம நாட்டில் இது கண்டுபிடிச்சது கோயம்புத்தூர் 5. இது கரணையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 1 ரூபான்னு கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் வந்து 7லேருந்து 8% இருக்குது. நம்ம சூப்பர் நேப்பியர் கூட கலந்து போட்டால் இது நல்லதுங்க. விரும்பி நல்லா ஆடு மாடு விரும்பி சாப்பிடும். இது எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்ண்ணா? இது 5 வருஷம் தான். எல்லாமே மல்டி கட்டிங் தான். மல்டி கட்டிங் தான். 5 வருஷம் மினிமம் வச்சுக்கலாம். ஆமாம், மினிமம் 5 வருஷம் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது பேர் கிளர் அடிச்சாங்க. தமிழில் சொல்கிறது சீமாகத்தி. இதில் தான் அந்த 60% இருக்குது. இது வந்து நம்ம டெய்லியும் ஆடுகளுக்கு போடும்போது கண்டிப்பாக 100 கிராம் வெயிட் ஏறுதுங்க. நம்ம ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா உடனே போடக்கூடாது. ஒரு வெட்டி வச்சிருந்து ஒரு 2 மணி நேரம்
கொஞ்சம் உலர்த்தி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த கொஞ்சம் உடனே போட்டால் கொஞ்சம் சொக்கும்பாங்க, வாடணும் சொல்லுவாங்க. வாடல் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஆனால் ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஆனால் 60% இருக்குது இதில் ப்ரோட்டீன். டெய்லி கொடுக்கலாமா? டெய்லியும் கொடுக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு 2 நாள் கொடுக்கலாம். இது இப்போ நம்ம புதுசாக பண்ண வைக்க போகிறோம்னா வரப்போகிறோமா நம்ம நட்டுக்கலாம். ஒரு வேலிக்கு இது யூஸ் பண்ணி மர வகை. ஆனால் வயலில் நடாதீங்க, ஓரமாக நட்டுக்குங்க. இது எப்படின்னா விதைனா இப்படி கரணை தாங்க. இதுக்கு விதையும் வருதுங்களா? விதை இருக்கு, நம்ம விதை வாங்கலாங்க. கரணை சும்மா வெட்டி வச்சா எங்கே வேணாலும் வந்துடும். இது எவ்வளோ தரும் கரணை? இது கரணை 50 பைசான்னு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இது மல்பெரிங்க. ஒரு ஏக்கருக்கு 8000 கரணை நடலாம். இது வந்து கிடாய்ங்களுக்கு இருக்கும்போது நல்லா இருக்கும், கிடா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆட்டுக்கு வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் கொடுங்க, நல்லா இருக்கும். இது வந்து 2 நாள் 3 நாள் கொடுங்க. ஆமாம், 2 நாள் டெய்லி கொடுக்கக்கூடாது. டெய்லியும் கிடாய்க்கு கொடுக்கும். பட்டுப்புழுக்களோட பயன்படுத்தி இதே தான். ஆமாம், பட்டுப்பூச்சிக்கு தான் உணவு முறை. பட்டுப்பூச்சி வளர்க்குறதுக்கு இதான் பண்ணுறேன். இது புரோட்டீன் எவ்வளோண்ணா இருக்கும்? இது புரோட்டீன் சதவீதம் ஒரு 25% 26% இருக்குது. இப்போ ஆடுகளுக்கு மாடுகளுக்கு ரெண்டுமே? ஆமாம், ரெண்டுக்கும் கொடுக்கும். இது எவ்வளோண்ணா கரணை? இது கரணை 1 ரூபான்னு கொடுக்குறோம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை கரணை தேவைப்படும்? இது ஒரு ஏக்கருக்கு 8000 கரணை தேவைப்படுங்க. இது எத்தனை வருஷம் பயிர்னா? இது ஒரு 20 வருஷம் கூட விடலாங்க. இது மர வகை சேர்ந்தது தான். இது வந்து என்ன வகைனா? இது பார்த்தீங்கன்னா இது ரெட் நேப்பியருங்க. இதில் புரோட்டீன் சதவீதம் வந்து ஒரு 25% இருக்கு. இது கொஞ்சம் சொனை இருக்கும். அந்த சொனைக்காக அதனோட இது இருக்கு. சொனை இருக்கும்போது என்னன்னா வளர்ந்த பிற்பாடு தான் சொனை இருக்கும், வளராத சொனை இருக்காது. கொஞ்சம் ஆடு மாடு விரும்பி சாப்பிடும், ஃபேட்டு கொஞ்சம் கூடி வரும். அதனால பண்ணையாளர்களுக்கு இதை நம்ம வாங்குறாங்க. நம்ம அவங்களும் சொனை இருந்தா போது பிரச்சனை இல்லை, ஃபேட்டு சேர்ந்து வருதுங்கிறாங்க. சொனை இருந்தாலும் சத்து அதிகம் இருக்கு. சத்து, ஆமாம், சத்து அதிகம். ஆனால் கலந்து போடணும். இது மட்டும் கலந்து சூப்பர் டெய்லி கொடுக்கலாம். டெய்லியும் கொடுக்கலாம். சூப்பர் நேப்பியர், கோஃபாய் கூட எல்லாமே கலந்து போட்டுக்கணும். இது எவ்வளோண்ணா கரணை? இது கரணை 1 ரூபான்னு கொடுக்குறாங்க. இது எத்தனை வருஷம் பயிர்னா? இது 5 வருஷம் தான். மல்டி கட்டிங் தான். 5 வருஷம். மல்டி. இப்போ உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெருசா இருக்கு, இதெல்லாம் வந்து விதைக்கு கரணை? ஆமாம், விதை கரணைக்காக நம்ம விட்டு வச்சிருக்கோம். சரி. ஆனால் இது என்ன வகைண்ணா? இது பார்த்தீங்கன்னா குட்டை நேப்பியருங்க. இது குட்டை நேப்பியர். இதில் வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து 22% 25% இருக்கு. இதுக்கு பேர் ஸ்வீட் கரணைன்னு சொல்லுவாங்க. இதான் இந்த மாதிரி இருக்கணும். கரணை இது மாதிரி நறுக்கி கொடுப்போம். நம்ம இதை நடும்போது மரவழி மாரி நடணும். ஒரு 2 அடிக்கு 2 அடி கேப் விட்டு 3 அடி லைன்ல விட்டு 2 கரணையை நட்டா போதுங்க, நல்லா விரும்பி சாப்பிடும். இப்போ அந்த மல்பெரி மற்ற புரோட்டீன் சதவீதம் மாரி இது இருக்கு. இதுல என்னன்னா ஒரு சிறப்பு வந்து 80 டன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வரும். ஈல்டும் அதிகமாக? ஆமாம், ஈல்டு அதிகமாக வரும். இப்போ மர வகையில் சேர்ந்தா நம்ம மரம் ஏறி அறுக்கணும், தழை. இது நம்ம ஒரே ஒப்பரா அறுத்துக்கலாம். இது கிட்ட நம்ம ஒரு 30 சென்ட் இதை நம்ம போட்டிருக்கோம். நல்லா விரும்பி சாப்பிடும் ஸ்வீட். இதில் வந்து நம்ம ஆட்டு மாட்டுக்கு அறுத்துட்டு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எறும்பு செட்டில் நம்ம சாப்பிட்டு ஆமாம், சும்மால் நேப்பியர்னு சொல்லுவாங்க. இனிப்பு சுவை அதிகம். ஆடுகளும் விரும்பி. ஆமாம், மாடு நல்லா விரும்பி சாப்பிடும். ஹைட்டும் அதிகம் போகாதுங்க. இது எவ்வளோண்ணா அதிகபட்சம் உயரம்? இது அதிகபட்சம் போனோம்னா இது ஒரு 5 அடிக்கு மேலே போகாதுங்க. 5 அடிக்கு மேலே. விதைக்கரணைக்கு விட்டதா அவ்வளோ ஹைட்? ஆமாம், விதைக்கரணைக்காக அந்த அளவுக்கு ஒரு நம்ம அறுத்து போடும்போது 4 அடியிலே அறுத்து போட்டுருணும். இது எவ்வளோண்ணா கரணை? இது கரணை 1 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு எத்தனை தேவைப்படும்? ஒரு ஏக்கருக்கு இது ஒரு 10,000 கரணை தேவைப்படுங்க. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அது? இது 5 வருஷம். எல்லாமே மல்டி கட்டிங் தான். 5 வருஷம் இதையும் வச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா கோஎஸ்பி 29ங்க. இது நல்லா ஆடு மாடு விரும்பி சாப்பிடும். ஆனால் கொஞ்சம் முத்த விடக்கூடாது, முத்த விட்டா ஆடு சாப்பிடாது. இதில் புரோட்டீன் சதவீதம் வந்து 7-8% இருக்கு, 10க்குள்ள இருக்கு. ஆனால் ஒரு சில பேர் வேணாம்பாங்க. இது போட்டால் ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். இது எப்படின்னா அப்படியே தூவி விடுறது தான்? நம்ம தூவி விட்டா நல்லது. விதைகள் தான்? ஆமாம், விதைகள் தான். இதுவும் விதைகள் தான். எவ்வளோண்ணா கிலோ இது? கிலோ இது வந்து 550 ரூபாங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும்? 1 கிலோ செம்மண்ணா இருந்தால் ஒரு 5 கிலோ, களிமண்ணா இருந்தால் 8 கிலோ. சரி. இது பார்த்தீங்கன்னா இது ரோடு கிராஸு. இப்போ அந்த ஜிஞ்சுவாவுக்கு ரோடு கிராஸுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் பூ வரும். ரோடு கிராஸ் இது ஜிஞ்சுவாவில் பூ வராதுங்க. இதில் புரோட்டீன் சதவீதம் வந்து அதே அளவில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து உலக அளவில் பசுந்தீவனமாகவும் பயன்படுத்துகிறாங்க, உலர் தீவனமாகவும் பயன்படுத்துகிறாங்க. எந்த வகையிலையும் இதை பயன்படுத்தி உலர் தீவனமாகவும் நம்ம பயன்படுத்தி வைக்கோல் மாதிரி. ஆமாம், வைக்கோல் மாதிரி. சரி. இப்போ அதான் இந்த பூ தான் வித்தியாசம் ஜிஞ்சுவா கிராஸுக்கும் இருக்கும். ஆமாம், இது கணு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி இது 1 நட்டா போதும். ஜிஞ்சுவா 2 நடணும், இது 1 நட்டா போதும். ஆனா ஜிஞ்சுவாவோட இது கொஞ்சம் சீக்கிரம் வளரும். இது என்ன ஒண்ணு சிறப்புன்னா ஜிஞ்சுவா வந்து செம்மண்ல தான் வரும். இது வந்து எல்லா மண்ணிலையும் வரும். அதுதான் அதனால வித்தியாசம். இது எவ்வளோண்ணா விதைக்காரண்ணே? இது வந்து 80 பைசான்னு கொடுக்குறோம். சரி. இது ஒரு ஏக்கருக்கு? இது ஒரு ஏக்கருக்கு ஒரு 15,000 தேவை போதும். இது எத்தனை கட்டிங்கண்ணா? இது மல்டி கட்டிங் தான். ஜிஞ்சுவா குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தான் இதுவும். அப்போ இதுவும் ஒரு 20 வருடம் எதிர்பார்க்கும். ஆமாம், கண்டிப்பாங்க. ஆனால் இது வந்து ஜிஞ்சுவா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆமாங்க. இதோட விலையை சொல்லிடுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா இது நம்ம 30 பைசான்னு கொடுத்துருவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதனுடைய முழு காணொலியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜிஞ்சுவா கிராஸ். இது பாதியில் அறுத்தத்தாங்க. இது 20 வருடம் இல்லைங்களா? ஆமாம், இதுவும் 20 வருடம். இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா இது தாய்வான் நேப்பியருங்க. சூப்பர் நேப்பியர். அதாவது தாய்வான் சூப்பர் நேப்பியர் வேற, தாய்வான் நேப்பியர் வேற. இது சூப்பர் நேப்பியர் கொஞ்சம் சொனை குறவாக இருக்கும். ஆனால் வளர்ச்சி கொஞ்சம் இது சூப்பர் நேப்பியர் அதிகமாக வளரும். இது கொஞ்சம் குறவாக இருக்கும். இது தாய்வான் நேப்பியர். ஆமாம், தாய்வான் நேப்பியர். இப்போ மக்காசோள நேப்பியர் மாதிரி ஹைட்டாகவும் இருக்குது.
ஆமாம் ஹைட்டாகவும் இருக்குது. இது நம்ம டைமாக நம்ம கருணை ஒவ்வொரு டைமும் நம்ம வச்சு கொடுக்கும்போது விவசாயிங்களுக்கு அதனால் இது மாதிரி இருக்குது. அடுத்த கட்டிங் மாற மாற கொஞ்சம் வளர்ச்சி குறவாக இருக்கும். சரி சரி. வளர்ச்சி குறவாக இருக்கும், கனவும் குறவாக இருக்கும். இது எத்தனை ஏக்கருக்கு எத்தனை கருணை தேவைப்படணும்? இது ஏக்கருக்கு 12,000 கருணை. இந்த சூப்பர் நேப்பியர் எப்படியோ கோஃபை எப்படியோ அது மாதிரி தான் இது. இது எவ்வளோண்ணா? இது ₹1 தாங்க. இதுவும் மல்டி கட்டிங் 5 வருஷம்? ஆமாம் மல்டி கட்டிங் இது 5 வருஷம் தான். 5 வருஷம் எதிர்பார்க்கும். அது நல்ல பராமரிப்பு முறையில் இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே 5 வருஷம்? ஆமாங்க பராமரிக்கணும். ஆமாம். சரிங்க. சரி. இது என்ன வராங்கண்ணா? இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 5G இப்போ கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. ஒரு குத்து வந்து 16 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்கி இது ட்ரையல் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் செம்மண்ணுக்கு நல்லா வருங்க, நம்ம மண்ணுக்கு கொஞ்சம் நல்லா வளர்ச்சி ஆகுது. இப்போ தான் 2 மாதம் ஆகுதுங்க. இது எவ்வளோண்ணா வாங்கினீங்க? இது நம்ம கருணை ₹100 வாங்கணும். ஒரு கருணை ₹100? ஆமாங்க. ஓ, அந்த அளவுக்கு விலை அதிகம்? ஆமாம் விலை. இது கொஞ்சம் சோளம் பெருசாக இருக்குது பாருங்க, சாப்பிட்டா தென்னஞ்சோளம் மாதிரி இருக்குது. இலைகள் பெருசு. ஆமாம் தென்னை மரத்து அந்த சின்ன சோளம் இருக்குது பாருங்க, இது வேற பெரிய சோளம். தென்னை மரத்தில் இப்படி தான் இருக்கும், சின்ன சோளம், சின்ன மரம். ஆமாம் ஆமாம் பார்த்து. அது மாதிரி இது அப்படி என்ன நன்மை இருக்கணும்? இதில் 16 கிலோ வரும்னு சொல்கிறாங்க. ஒரு இதனுடைய குத்து அறுத்தோம்னா 16 கிலோ வருது. அந்த அளவுக்கு சோனை சுத்தமாக இல்லைங்கிறாங்க. ஈல்டு அதிகமாக? ஆமாம் ஈல்டு அதிகமாக வரும். ஆனால் இது வந்து செம்மண்ணுக்கு நல்லா இருக்கும். களிமண்ணு குறைவான இடத்துல அதிகமாக பில்லு வகை எடுக்கணும்னா தீவனம் தேவைப்படுதுன்னா அவங்க நடலாம். ஆமாம் நடலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஆமாம் இப்போதைக்கு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இது என்ன ரகண்ணா? இது பார்த்தீங்கன்னா இது சூப்பர் நேப்பியர். இதுதான் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 200 டன் சொல்றாங்க. 200 டன். நம்மள்ட்ட வந்து ஒரு 180 தான் வரும். நம்மள்ட்ட கலர் பூமி. இது என்னன்னா இதுல வந்து எந்த இடத்துலயும் வரும். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற பூமி வந்து இந்த தீவனம் பசுந்தீவனம் வந்து சரியில்லாத இடத்துலயும் வரும், ஒரு சில இடத்துல வராத இடத்துலயும் இது வரும். அதனால ஒரு ஆடு மாடு நம்ம பயன்படுத்தி எல்லா மண்ணுக்கும் உகந்தது. ஆமா எல்லா மண்ணுக்கும் உகந்தது. இது எத்தனை வருஷம் இருக்குன்னா? இது 5 வருஷம் தானே மல்டி கட்டிங். ஆமா. இது எவ்வளோண்ணா விதைக்காரனை? இது 80 பைசான்னு கொடுக்குறோம் சூப்பர் நேப்பியர் மட்டும். இது கம்மி. ஆமா குறவு. இது ஏக்கருக்கு எத்தனை கருணை தேவை? 12,000 கருணை தேவைப்படுங்க. ஒரு உழவு ஓட்டிட்டு ஒரு 2 அடி கால் போட்டு 2க்கு 1.5 போட்டு 60 நாள்ல ஒரு கட்டிங்க. அப்புறம் மறு கட்டிங் வந்து 45 நாளைக்கு ஒரு டைம் ஒரு கட்டிங்க பண்ணிக்கலாம். அந்த அதிகமா விடும்போது வந்து சத்து குறைவா இருக்கும். அந்த 45 நாள்ல அறுத்து போட்டா நல்லா இருக்கும். 21 நாள் களை எடுத்துட்டு நம்ம இயற்கையில பண்றோம், கொப்பை உரம் போட்டுருவோம். கொப்பை போட்டு மீன் அமிலம் பஞ்சகவியா தெளிச்சு விட்டுருவோம். 2வது மழையில அந்த தண்ணி பாசும்போது பாரில் வச்சு அதில் ஊற்றி விட்டு அதில் விட்டுருவோம். சரிங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-13 வகையான பசுந்தீவன வகைகள் வந்து காட்டியிருக்கீங்களா? மரத்தீவனம் இருக்குது, செடி வகையும் இருக்குது, பில் வகையும் இருக்குது இல்லைங்களா? சரிங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு யாருக்காச்சும் இதில் ஏதாவது வெரைட்டி தேவைப்படுதுன்னா எந்த முறையில் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? ஆனால் நம்ம மொத்தம் ஒரு 4-5 முறையில் அனுப்பிட்டு இருக்கோம்னா ஒரு எஸ்டி கொரியரில் அனுப்புகிறோம். அது உடனே போயிடும். ஜிஞ்சுவா மட்டும் எஸ்டி கொரியரில் அனுப்புவோம். கர்ணை வந்து எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு, ஏகேஆர், ரதிமீனா, A1 இத்தனை டிரான்ஸ்போர்ட்லேயும் நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம்னா. சரி. இது அதாவது அனுப்புகிறோம் இல்லைங்களா? இது பில் வகை இல்லைங்களா? நடவு செய்யணும், 2-3 நாட்கள் தாங்கும். ஒரு வாரம் வரலையும் வச்சிருக்கலாண்ணா. ஒரு வாரம் வரைக்கும். ஆமாண்ணா. சரிண்ணா. இப்போ எந்தெந்த மாநிலத்துக்கு அனுப்புறீங்க? மொத்தம் ஒரு 4 மாநிலம் அனுப்புறோம்னா நம்ம தமிழ்நாடு, பக்கத்தில் இருக்கிற நம்ம அண்டை மாநிலத்தில் வந்து பாண்டிச்சேரி, அப்புறம் கர்நாடகா, கேரளா, இத்தனை இதுக்கு அனுப்புகிறோம். அங்கேருந்து கேட்டாலும் மேக்ஸிமம் அனுப்புறீங்க? ஆமாம் அனுப்புகிறோம். டெலிவரி வசதி இருக்கு? ஆமாம் கண்டிப்பாக இருக்கு. கேட்போம், நம்ம கேட்டுக்குவோம், இருக்கான்னு கேட்டுட்டு தான் நம்ம ஆர்டர் எடுப்போம். சரி. இப்போ உங்களுக்கு அதாவது ஆர்டர் கொடுக்கணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும்? ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்ன போதும்ண்ணா. காலையில் சொன்னால் கூட நம்ம ஆளுங்களை ரெடி பண்ணி மதியானத்தில், நைட்டுக்கு தான் வண்டி வரும், மதியானத்தில் கொடுத்துடலாம். ரெடி பண்ணி கொடுத்துருங்க? ஆமாம் கொடுத்து. இப்போ உங்ககிட்ட இருந்து அவங்க ஆர்டர் எடுத்தது எத்தனை நாள் வச்சுக்கலாம்? ஒரு நாள் 2 நாள், அதாவது 10 நாள் வரலையும் வச்சிருக்கலாம்ண்ணா. ஜிஞ்சுவாவை தவிர மீதி எல்லாமே 10 நாள். விதை ஐட்டம்லாம் 3 மாசம் 4 மாதம். கர்ண ஐட்டம் மட்டும் ஒரு 10 நாள் வச்சிருக்கலாம் கன்ஃபார்மா. இப்போ விதை வந்து எப்பவுமே கிடைக்குங்களா நம்மகிட்ட? ஆமா விதை கிடைக்கும்ண்ணா. இப்போ நீங்க காட்டியிருக்கக்கூடிய எல்லா கருணைகளும் நமக்கு எப்பவுமே கிடைக்குங்களா? ஆமா எப்பயுமே கிடைக்கும்ண்ணா. எப்பவுமே கிடைக்கும்? எப்பயுமே கிடைக்கும். சரிண்ணா. யாராச்சும் உங்களுக்கு தொடர்பு பண்ணணும், தொடர்பு என்ன சொல்லிடுங்க. 82 48 78 64 13ங்கண்ணா. உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப தெளிவாக இந்த பசுந்தீவங்களை பற்றி 2 காணொலியில் விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு மிக்க நன்றிண்ணா. நன்றி.